ரீசெண்டாக அட்டென்ட் பண்ண இந்த கைனகாலஜி கான்ஃபரன்ஸ் அடோலசென்ட் ஹெல்த்தை பற்றி பேசும்போது அடோலசென்ட் எஸ்டிஐ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி பேசினாங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு. ஏன்னா எதுக்கு அடோலசென்ட் ஏஜ் இந்த எஸ்டிஐஸில் ரிஸ்க் இருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பார்ட் இன்னும் அப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. இம்யூனிட்டியும் இன்னும் வெல் டெவலப்டாக இல்லை. அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இல்லை. ஏன்னா சோஷியல் ஸ்டிக்மா, சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ இருக்குது, பியர் ப்ரெஷரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேச முடியல. அப்பா அம்மா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யார்கிட்ட பேசினாலும் ஷுஷ் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் எடுத்தோம்னா கிளமேடியா, கொனோரியா, ஜெனட்டல் ஹெர்பீஸு, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ட்ரைகோமோனியாசிஸ், மலஸ்கம் கண்டேஜியோசம், பெடிகிலோசிஸ், பியூபிஸ், சிஃபிலிஸ், ஹெச்ஐவி, இந்த மாதிரி எவ்வளோ டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் இந்த அடோலசென்ட் ஏஜ்லேயே. ஏன்னா இதை நம்ம தடுக்கணும். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நாளைக்கு அவங்களுக்கு அன்ட்ரீட்டட் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வரும், இன்ஃபர்டிலிட்டி வரும், க்ரானிக் பெல்விக் பெயின் வரும், எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகலாம், ரிஸ்க் ஆஃப் ஹெச்ஐவி இருக்கலாம். ஏன்னா அர்லி செக்ஸ் அண்ட் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் எஸ்டிஐஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இதை ஹெல்த் எஜுகேஷன் மூலியமா நாம தான் அடோலசென்ட் பீப்புளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கூச்சப்படாம அது எடுத்து சொல்லலாம். ஸ்கூலில் இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்ப்ஸ் வைக்கலாம். டீச்சர்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். மெயினாக பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. ப்ரிவென்ட் எஸ்டிஐஸ், ப்ரிவென்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்.